நான் வந்து ஆக்சுவலி பெஜவாடா போயிட்டேன், ஹைதராபாத். அதுக்கப்புறம் ஹைதராபாத் நல்லா போயிட்டேன். எப்படி சார் வந்துட்டு இருக்கு? நல்லா வந்துட்டு இருக்கு. ஒரு படம் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி பேசுறதா ஒரு சமூகம் ஒரு தகவல் கொடுத்துருக்கு. சங்கிங்கிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை. அப்பா வந்து ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க. அவரை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. இல்ல ஒரு படம் ப்ரொமோஷன், லால்சன படம் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி இப்போ பேசக்கூடிய அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. லால்சன படம் எப்படி நல்லா சூப்பரா வந்து அதுல என்ன கருத்து மெயின் முக்கியம் நீங்க பாருங்க, மத நல்லதுக்கு பத்தி சொல்லியிருக்காங்க. நைஸ், தேங்க்யூ. தங்கச்சிக்கு சொல்றேன். இப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே. சங்கினா நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்றேன், அது வந்து அது தேவைப்படவில்லை. தேவையில்லை. நீங்க என்னை எவ்வளவு விமர்சிக்கிறாங்க, அது இல்லை. ஒருத்தர் சொல்றாங்க உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோபப்பட தேவையில்லைன்ற. எது கோபப்படுற? அம்பாட் பேசிட்டு போறேன், அதுல என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியும்ல, போக வேண்டியது என்ன? போக வேண்டியது என்ன? அதனால அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான். அது அவர் தான். ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ஆதரவர், அவருக்கு விருப்பம்ங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது, போறாரு. அவருக்கு மோடி நண்பர், ஆதித்யநாத் யோகி நண்பர், அவர் கூப்பிட்டா போவார். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. துக்ளக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு, ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல. அப்படித்தான் பார்க்கணும். ஒரு கலைஞனை வந்து நீங்க அவரை சுதந்திரமா எல்லா கலைஞர்களையும் விடன்மை ஒழிய உங்க விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது தேவையற்றது. அதனால தங்கச்சிக்கு நான் சொல்றேன், சங்கின்னு சொன்னா சொல்லிட்டு இருந்துட்டு போறான். அதனால என்ன இருக்கு? அது அவ்வளவு பெரிய ஒரு தகாத வார்த்தை இல்லையே.